எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும். என்னென்னா, எங்கள் வீட்டில் எப்போயுமே ஒரு விஷயம் சொன்னிருந்தேன். நிறைய பேர் நாய்ங்களை திட்டுறது நாய்ங்களை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறது வாயில்லாத்துங்கன்னு. எங்கள் வீட்டில் எப்போயுமே அவங்களுக்கு தான் முக்கியத்துவம். இப்போன்னு இல்லை, என்னன்னு தெரில. அப்போத்துலேருந்தே எனக்கு நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும். எங்கள் தெருவில் நாய்க்குட்டி போட்டிருந்தாலும் தூக்கிட்டு வந்து வச்சுப்பேன் வீட்டில். என்ன ஒன்று, நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருந்தாலும் பார்த்து இப்போ இது வருங்க, தூங்குறாங்களா, இவங்க கருப்பி, இவன் பேர் பைரவன், இவன் பேர் அப்பு. அப்பு எப்படின்னா, குழந்தையிலே இங்கே தான் எங்கள் தெருவில் தான் குட்டி போட்டாங்க. எல்லாம் குட்டியும் இறந்துடுச்சு. லாஸ்ட்டாக இருந்தது இவர் ஒருத்தர் தான் நான் தூக்கிட்டு வந்து வளர்த்தேன். இன்னொருத்தி ரோசின்னு ஒருத்தி இருந்தா. அந்த குழந்தைய ரோட்லேருந்து தூக்கிட்டு வந்தேன். குழந்தை உடம்பு முடியாது, ரொம்ப இறந்துச்சு. வெளியில் ஒருத்தர் பத்துனுக்கிறாரு, அது பாருங்கள், வாசல்லே பத்துன்னு போயிரு. அவர் இந்த வீட்டுக்கு கருப்பசாமி. அவன் பேர் கருப்பன். கருப்பனும் இந்த கருப்பியை ஒருத்தவங்க தூக்கிட்டு வந்தாங்க. வளர்க்க முடியாத தெருவில் விட்டுட்டு அவங்க வீடு காலி பண்ணி போயிட்டாங்க. அதுங்க நான் தைரியமாக கூப்பிட்டு சாப்பாடு வைப்பேன், பிஸ்கட் கொடுப்பேன். அப்புறம் என்ன ஆச்சு, என்னை விட்டு போக மாட்டுறாங்க. இப்போது டெய்லியும் இப்போ என் வீட்டில் தான் இருப்பாங்க ஃபுல்லாகவே. இன்னும் 2 பேர் தெருவில் இன்னும் 2 நாய்க்குட்டி இருக்குது. நான் சம்பாதிக்கிறதுலே பார்த்து அவங்களுக்கு டெய்லி அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு பிஸ்கெட்டு போகிற இதெல்லாம். ஏன்னா எப்பவுமே பாருங்களேன், எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் இருப்பேன். நானே என் பசங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா நான் மட்டும் இருப்பேன், தனியாக தான் இருப்பேன். எனக்கு துணையாக இவங்க தான். மொத்தம் 4 பேர். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் இந்தமாரியெல்லாம் நீ இந்த நாய்ங்களை தூக்கிட்டு பார்த்து துரத்தி விடு, அடிச்சு விடு, துரத்திடுன்னுவாங்க. எனக்கு எப்படின்னா, ஒன்றாதான் அவங்க ரோட்டில் சுற்றிட்டு தான் வருவாங்க, விளையாட்டு வருவாங்க. கரெக்டாக அந்த 6 மணினா வந்துடுவாங்க நான் வேலையிலேருந்து வரும்போது. அதனால் என்னால் முடியல. ஏன்னா நிறைய வாட்டி இங்கே பாம்பு வந்துச்சு. நிறைய வாட்டி நான் தனியாக இருக்கும் போதெல்லாம் அவங்க தான் ராத்திரி ஃபுல்லாக வாசல்லே உட்காந்துப்பாங்க. நான் தைரியமாக தூங்கினா கூட எனக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க 4 பேர். நான் தைரியமாக இருப்பேன் தனியாக இருந்தால் கூட. ஏன்னா எல்லாம் வெளியில் உட்காந்துப்பாங்க. ஒரு சின்ன எலி எந்த சத்தம் வந்தாலும் விட மாட்டாங்க. ஒரு தடவை பாம்பையே பிடிச்சிருக்குறாங்க. என் குழந்தைங்க என்கிட்ட இருக்கிறது எனக்கு இது. மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் வீட்டில் இது பாருங்க, என் பூஜை ரூமில் எப்பயுமே பைரவையா இருப்பார். என்னோடய பூஜை ரூம் இது. எனக்கு பூஜை ரூமும் சாமி, அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது 2 விஷயம். இவங்க அப்புறம் இவங்க பைரவருங்க. அதனால் ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் யார் எது சொன்னாலும் காலை வாங்கிக்க மாட்டேன். என்கிட்ட இருக்குதா ஒரு பிடி சோறு சமைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பாதி கொடுத்து